ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல CE 3016 கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பி பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. ஸோ கடைசியாக பார்க்குறப்ப இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்க நினைச்சீங்கன்னா செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CE 3016 கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்களை 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியா படிக்கிறப்ப இல்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேக்யூம் அண்ட் எலக்ட்ரோ ஆஸ்மோட்டிக் மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்கோப் அண்ட் நெசசிட்டி ஆஃப் கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஜியோ டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் லோவரிங் பை வெல் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டீப் வெல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிரீசிங் டெக்னாலஜிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேக்டர் சஸ்டைனபிள் ஃபார் கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ்ல இருந்து 2 மார்க் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷாலோ அண்ட் டீப் காம்பாக்ஷன் மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சாயில் லிக்யூஃபிகேஷன் மிட்டிகேஷன் மெத்தட்ஸ் கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்சிடியூ கம்பாக்ஷன் ஆஃப் கிரானுலர் அண்ட் கொஹிசிவ் சாயில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பா 30 மார்க்ல கூட கேட்கலாம். யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாண்ட் பில்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். அந்த பில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கான்செப்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைனாமிக் காம்பாக்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் காம்பாக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீலோடிங் வித் சாண்ட் ரெயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அண்ட் டிசைன் ஆஃப் ரூட் பைல்ஸ் அண்ட் சாயில் நெயிலிங் கேட்கலாம். இது ரூட் பைல்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி ஆஃப் சாண்ட் ரெயின் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. லைம் ஸ்டோன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டோன் காலம் வித் அண்ட் வித்தவுட் என்கேசரி இது கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு சப்டிவிஷன்ஸாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவு எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, கடைசி அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனேஜ் அண்ட் எரோசன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் எர்த் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரோல் ஆஃப் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் இன் செப்பரேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அதர் அப்ளிகேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெபிலேஷன் வித் சிமெண்ட் அண்ட் லைம் கண்டிப்பா அந்த ரெண்டுமே கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இதுல லைம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரவுண்ட் மானிட்டரிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஜெக்ஷன் மெத்தட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கிரவுட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கெமிக்கல் ஸ்டேபிலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரவுட்டிங் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க கடைசியா படிக்கிறப்போ இதுல இருக்க டாபிக்ஸ்லாம் நீங்க படிச்சிருந்தா மட்டும் அதை படிச்சுக்கோங்க. அடிஷனலா இப்போ உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.